ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வழக்கம் போல் ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இந்த தடவை எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் போகிறோம். பட் இது ஃபேமிலி ட்ரிப் கிடையாது, என் ஃப்ரெண்டோட போகிறேன். ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை அந்த ஃபுல் வீடியோவில் பாருங்கள். செம்ம ஃபன் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு கடை ஒன்று பார்த்தோம். சரி, டின்னர் இங்கே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். மச்சான் போகிற ஸ்பீடை பார்த்தா வெயிட்டாக ஆர்டர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்றோன்றதை வீடியோவில் காமிக்கிறோம். என்னடா அடா பாவி, பில்டப்லாம் ஹெவியாக கொடுத்தேன்டா. டின்னரில் பார்த்தீங்கன்னா மிகுந்த டிசப்பாயின்மெண்ட். சரி, போகிறப்ப எதாவது லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். அந்த லைட்டாக கூட சாப்பிட முடியல கடைசியில். போகிற ரூட் பார்த்தீங்கன்னா வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், இந்த ரோட்லாம் போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம திருச்சி பைபாஸ் மாதிரி இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாப்ஸ் இருக்காது. நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போகிறப்ப எதாவது ஷாப் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் முன்னாடி போகலாம், வேறு எதாவது கடை வருதான்னு பார்க்கலான்னா கிடைக்கிறது கஷ்டம். நைட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு. இப்போ ஹோசூர் தாண்டி கர்நாடகா பார்டர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு லெஃப்ட் எடுப்போம். நீங்கள் பெங்களூர் போய் தான் சிக்மங்களூர் போகணுன்னு இல்லை, 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நைஸ் ரிங் ரோடுன்னு சொல்லி லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரோடும் சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடலாம். இந்த ரோடு ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா டிரைவ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு லொக்கேஷனை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் சூப்பராக ஒரு பிளானை போட்டோம். அப்படி என்னடா ஹைவேஸில் நின்று பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறத விட நீங்களே வீடியோவில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான செட்டப் போட்டாச்சு. அப்புறம் நான் இங்கே கூட ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த செட்டப் எல்லாமே நாங்கள் காரில் ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ எங்கேயா கேம்பிங் மாதிரி போடலான்னு. பட் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல, அதுவும் ஹைவேஸில். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு நீலமங்கலான்ற இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. இங்கே லெஃப்ட்டில் உதுப்பி ஹோட்டல் ஒன்று பார்த்தோம். சரி, இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. டிஃபன் வெரைட்டிஸும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா வடை, இட்லி, தோசை, சாம்பார் ரைஸ் சொல்லியிருக்கோம். சாம்பார் ரைஸ் தான் இங்கே தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா கிச்சடி டைப்பில், அதிலே கொஞ்சம் பூந்திலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே தான். வடைலாம் நீங்கள் பிச்சு சாப்பிட முடியாது, உடச்சி தான் சாப்பிடணும், அந்தளவு ஹார்டாக வச்சுருக்காங்க. சாம்பார் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்துட்டிங்கனாவே ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ லைட்டாக நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். சில பேருக்கு அது பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஓகேவாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்னு சொல்ல மாட்டேன், பட் பரவாயில்ல. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நேராக சிக்மங்களூர் தான். அங்கே போய் நம்ம 2 PM ரிசார்ட்டில் செக்இன் பண்ணோம். இப்போயே பார்த்திங்கன்னா 9:30. இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ எப்படியும் ஒரு 4 hours ஆகிடும் ஜேர்னி. இப்போ பார்த்தீங்கன்னா பேலூர்ன்ற இடத்துல இருக்கோம். இது நாங்கள் ஸ்டே பண்ண ரெஸ்டாரண்ட்க்கு எக்ஸாக்டாக 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். சரி, இங்கேயே சாப்பிட்டு வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்டர் சப்பாத்தி வித் தால் தட்கா ட்ரை பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரோட மெயினில் கிடையாது, 18 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றதை எக்ஸாக்டாக நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதில் மழை வேறு. நைட்டு சரியாக குளிர போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி ரெசார்ட்க்கு வர போகிறோம். மச்சான் பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அதான் பயங்கர மழை, சரியான மழை, ரோடு வேறு சரியில்லை. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதான் லெஃப்ட்டில் பாரு மச்சான், அதோட டவர் மாதிரி இல்லை. செக்யூரிட்டி, இது வாட்ச் டவர். Yes, we have arrived.
வெற்றிகரமாக ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான். தொட்டி வச்சிருப்போம். வரவேற்புலாம் பார்த்தீங்கன்னா பலமாக இருந்துச்சு, ஏதோ கல்யாணத்துக்கு வர மாதிரி. நாங்கள் வந்திருக்க ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காஃபி க்ரூவ், சிக்மங்களூரில் 18 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. ஸோ 2 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் இவங்களே ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் என்னென்ன சைட் சீயிங்லாம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களே ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, இவங்களே கூப்பிட்டு போயிட்டு வராங்க, அதுக்கும் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அப்புறம் பார்த்து சொல்கிறோன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூமில் லக்கேஜ்லாம் வச்சு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் எங்கேயும் போகிறது கிடையாது, ரெசார்ட்லேயே இருக்க வேண்டியது தான். ஸோ நாளைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பிடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். சுற்றி பார்ப்போம் எப்படின்னு. Can you switch on the lights? கைஸ், இதான் நாங்கள் தங்க போகிற ரூம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டர் டேபிள் ஒன்று இருக்குது, டபுள் சைஸ் பெட்டு, டிவி இருக்குது, ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு தேவையில்லை, பட் ஆனால் சம்மர் சீசனில் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜ்க்கு கபோர்ட் இருக்குது. இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. டேய் மச்சான், அது பக்கத்து ரூம்டா. ஐயோ, அதேடா திறக்குற, ஒரு லாக் கூட வைக்காம. பக்கத்து ரூமா? இதேடா இங்கே வச்சுருக்காங்க டோரை, எனக்கு என்ன தெரியும் மச்சான். பக்கத்து ரூம்டா அது, ஒரு லாக் கூட வைக்காம வச்சிருக்கானுங்க. யாரா அவனுங்க? ஐயோ போடு மச்சான். அவ்வளோதான், செட்டில்ட் இன் ரூம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. A few hours later. பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம். சமைச்சில்லுன்னு இருக்குது. இதுவே படம் ஜெர்கின் வேலை எடுத்துகிட்டு வரல. மச்சான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கான். நைட்டெல்லாம் எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில. ஒரு ரிசப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. ஸோ ரிசப்ஷனோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இப்போ போயிட்டு இங்கேயே சாப்பிட்றலாம் இன்றைக்கி, ஏன்னா இப்போயே டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்த டயரில் நல்லா தூங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போகிற மாதிரி ஐடியா இல்லை. என்ஜாய் பண்ண மச்சான். டின்னர் பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்டிட்டோம். இப்போ மேலே கேம்ஸ் ரூம் வந்திருக்கோம் விளையாடுறதுக்கு. ஆக்சுவலாக டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பொதுவாக அந்த மாதிரி ஸ்டார் ரெசார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வேறு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து. நார்மலாக நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அந்த ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டோம். ஸோ நாளைக்கு கூட வெளியே போயிட்டு வந்தால் டின்னர் இங்கேயே சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். பட் அது எப்படி செட் ஆகும்னு தெரில. ரெசார்ட்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ரூமோட ப்ரைஸிங், ரெசார்ட்டோட கம்ப்ளீட் வியூ, நாளைக்கு எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.